ஸோ ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து சார்ட் அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸாக இருக்க போது நம்ம வந்து ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு என்ட்ரி ஆகலாமா கூடாதா, ப்ரைஸ் என்ன மாதிரி இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு சாட்டர்டேவோட எண்டிங்கில் நமக்கு நிஃப்டி 50ல் டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் இந்த ஒரு சில செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், நம்ம ஒரு ஒரு ஸ்டாக்காக எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பில் இருக்கிறத வந்து ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ ட்ரெண்டில் வந்து நமக்கு 6000 ஸோ 6155 அப்படின்ற ப்ரைஸில் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ சார்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அதே இடத்துல நமக்கு இப்போ சின்னதாக ஒரு அப்பர் வீக் வச்சு ஒரு கேண்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இப்போ என்ட்ரி ஆகலாமா அப்படின்றது கேட்டால் நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறதுக்கு சரியான பாயிண்டா அப்படின்ற ஒரு கொஸ்டனுக்கு நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலை வந்து மார்க் பண்ணிப்போம். இடத்துல நம்ம வந்து சப்போர்ட் லெவலாக மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரே ஒரு தடவை மட்டும் ப்ரைஸ் வந்து சப்போர்ட்ல ஆக்ட் ஆகியிருக்கு. பட் இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பெருசாக எதுவும் இல்லை. ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சென்டிமெண்ட் தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த லெவலில் கன்சிடர் பண்ணுறப்ப இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் சைடில் வர மாதிரி இருக்கு. ஏன்னா 2 கேண்டல்லையுமே நமக்கு இந்த ஒரு கேண்டலில் நமக்கு லோயர் அப்பர் வீக் வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. பட் வால்யூமும் கொஞ்சம் இன்க்ரீசிங் வால்யூம் தான். கேண்டலும் அதுக்கேற்றாப்புல நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் தான் ஃபார்ம் ஆகியிருக்கு. நம்ம இருந்தாலும் இப்போ வந்து என்ட்ரி ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கிறது நம்மளோட கான்செப்ட் படி இது சப்போர்ட் லெவல், இது ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வியூவர்ஸ் புதுசாக யாரும் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். மோட்டிவேட்டை தெரிஞ்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபுல்லாகவே ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ்டு சேனலில் தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து சப்போர்ட்டு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னு இருக்குது. இப்போதைக்கு ப்ரைஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. கரெக்டாக? ஸோ ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறப்ப பை பண்ணக்கூடாது. ஸோ பையை வந்து என்றைக்குமே ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கிறப்ப நமக்கு வந்து பை பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு லெவலை தாண்டினதுக்கப்புறம், ஸோ இந்த 6217 அப்படின்ற லெவலை தாண்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். நமக்கு இன்னொரு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம இந்த இடத்துலையுமே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் இதை தாண்டி நம்ம என்ட்ரி, அதாவது இப்படி ஒரு கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அடுத்து பார்த்து தான் இருக்கோம். ஸோ இதுவுமே கன்சிடர் பண்ண வேண்டிய லெவல் தான். பட் இன்னும் கொஞ்சம் அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக டார்கெட் வந்து நம்ம 7355 அப்படின்ற ப்ரைஸை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நோ என்ட்ரி. மண்டே மார்க்கெட் அபவ் 3 PM எப்படி இருக்குது இந்த ட்ரெண்ட் அப்படின்ற ஸ்டாக்கு மண்டே 3 PM மேலே என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாமா கூடாதா அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். ஸோ வரப்போகிற கேண்டில் என்ன மாதிரி கேண்டில்ன்றதை பொறுத்தும் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஸோ அதனால் சின்னதாக ஒரு இந்த மணிக்கு ஒரு கேண்டில் இப்படி இந்த மாதிரி ஒரு கேண்டலுக்கு கிரீன் கேண்டில் தான். பட் இதை தாண்டி பாடி இருக்கிற மாதிரி ஸோ இந்த மணிக்கெல்லாம் வச்சுச்சு அப்படின்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான கேண்டில் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ மண்டே மார்க்கெட் 3 PM மேலே பார்ப்போம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்
ஸோ நான் சொல்றது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ்டு மட்டும் தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான். ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக. இத ட்ரேடிங்லனா இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸ்க்கு கிடையாது. உங்களோட ஓன் நாலேட்ஜ் அண்ட் ரிஸ்க்ல எதுனாலும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஐடிசி ஹோட்டல்ஸ். ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ்ல மொத்தமே 3 கேண்டில்ஸ் தான் இருக்கு. ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு ஃபியூச்சரிஸ்டிக்கா இன்வெஸ்ட் பண்ண போறோன்றவங்க தாராளமா பண்ணலாம். பட் இப்ப டெக்னிக்கல் படி பார்க்குறப்போ நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இதுதான். இந்த 175 அப்படின்ற பிரைஸ் தான் நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டு. ஸோ இந்த பிரைஸ் அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து புது பிரேக் கொடுத்துட்டு நிறையவே மேலே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு லெவல் இருக்கு. ஸோ நமக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் பொறுத்தளவு ரொம்பவே சிம்பிளாக தெரிஞ்சிருச்சு. 175 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ நம்ம வந்து மார்க் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டாடா கன்சியூமர் பார்ப்போம். ஸோ டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பொறுத்தளவு ஒரு புல்லிஷ் கேண்டல்ஸ்லாம் தெரியுது. பட் இதை பார்த்துட்டு நம்ம வந்து சடனாக வந்து டிசைட் பண்ணிடக்கூடாது. சாரி, பை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியே நம்ம வந்து டிசைட் பண்ணிடக்கூடாது. ஸோ நமக்கு இந்த ஏரியாவே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல் தான். ஏன்னா இங்கே நம்மளால கிளியர் அண்ட் கட்டாக பார்க்க முடியுது. ஸோ இங்கே பாருங்க, 1 2 3 4 5. ஸோ இதை மாதிரி நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இப்போ இருக்கிற இந்த ஒரு லெவல் வந்து ஒரு குரூஷியலான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ 1066 அப்படின்ற ப்ரைஸ் வந்து நமக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கு. இந்த டாடா கன்சூமர் ஸ்டாக்கோட ப்ரைஸுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது. நம்ம அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இம்மிடியட் டிசிஷன்ஸ் எதுவும் எடுக்கக்கூடாது. நம்ம ப்ரீவியஸாக ட்ரெண்ட்டுக்கு பார்த்தோம், இதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த டாடா கன்சூமர் ப்ராடக்டோட ஸ்டாக்கோட ப்ரைஸும் ரெசிஸ்டன்ஸ் நியர் த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கிறதுனால நம்ம என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரி, அடுத்து இன்னொரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். சரி, அப்போ இந்த லெவலை தாண்டினதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ஸோ இந்த ஒரு ஏரியாவை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இப்போ வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ்க்காக மட்டும் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வச்சிருக்கிறவங்க தாராளமாக ரிஸ்க் எடுத்து ஹோல்டு பண்ணலாம். நாளைக்கே ப்ரைஸ் ட்ராப் ஆனாலும் ஸ்டாப் லாஸ்லாம் வச்சுக்கோங்க. ஸ்டாக்குமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ட்ரெண்ட்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் டெக்னிக்கல்ல ஒரு இதை வச்சு மட்டும் நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது. ஸோ ஒன்று ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு இது ஓகே. பட் நான் இன்னொன்று என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கு. அதனால எனக்கு இது வந்து நாட் ஓகே. அடுத்து இந்த ஒரு ஏரியா இருக்கு. அதனால எனக்கு இதுவும் நாட் ஓகே. ஸோ அதனால எனக்கு 2 நாட் ஓகே இருக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல என்ட்ரி என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இப்போவே டிசிப்ளின்டா ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். நான் எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கேன். அதை எனக்கு இந்த இடத்துல மீட் பண்ணல. ஸோ நான் அவாய்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? பட் எப்போ இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அகைன் நம்ம வந்து இந்த இடத்துல மண்டே 3 PM மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸை டார்கெட்டாக வச்சுட்டு என்ட்ரி எடுக்கலாம். பட் என்ட்ரி எடுத்து நான் சொல்ல இந்த லெவலை தாண்டினதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்கிறேன். இதுக்கான மீனிங் என்னன்னா ஸ்டாப் லாஸும் இதில் இன்க்ளூட் ஆகி தான் இருக்கு. ஸோ ரிஸ்க்கும் இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா இந்த லெவலை தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா மேபி இந்த லெவலில் டார்கெட் வைக்கலாம் நம்ம.
ஸோ நம்ம இந்த ஒரு ஜோனை வந்து நம்ம டார்கெட்டா வைக்கலாம். ஸோ அத தாண்டி இன்னொரு கேண்டில் வந்து ஒரு க்ளோஸ் வச்சது அப்டின்னா, நமக்கு ஒரு ஹியூஜ் மூவ்மெண்ட் இருக்கு. நம்ம அதையுமே கேப்சர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த ஒரு ஜோன தாண்டி நமக்கு வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்டின்னா, நமக்கு இந்த 1000. ஸோ இது ஃபர்ஸ்ட் டார்கெட் 1174 ஃபர்ஸ்ட் டார்கெட். 1233 செகண்ட் டார்கெட்டா நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லெவல தாண்டி க்ளோஸ் வச்சதுனா இதுதான் நம்மளோட டார்கெட். அதுக்கப்புறம் இங்க எனக்கு ஒரு க்ளோஸ் வச்சதுனா ஃபர்ஸ்ட் டார்கெட். இத தாண்டி போச்சு அப்டின்னா நமக்கு செகண்ட் டார்கெட். ஸோ என்ட்ரி, எக்ஸிட் எப்படி எடுக்கணும்னு நம்ம நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். ஸோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட டாடா கன்சியூமருக்கான நம்மளோட அனாலிசிஸ். நெக்ஸ்ட் ஏஎச்ஆர் மோட்டார்ஸ் இருக்கு. பார்த்தோம் அப்டின்னா நமக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு பிரைஸ் இன்கிரீசிங்ல இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு பிரைஸ் இன்கிரீசிங்ல ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து நமக்கு மல்டிபிள் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆனத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நான் யூஸ் பண்றது ஃபுல்லாவே ஒரு 1 டே டைம் ஃப்ரேமோட கேண்டில்ஸ். ஸோ இங்க பிரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அத தொடர்ந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல. இன்னொரு பிரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல நல்ல ஒரு வால்யூம் வச்சு பிரேக் குடுத்துட்டு ஒரு சின்னதா ஒரு புல் பேக் அப்புறம் நமக்கு வந்து பிரைஸ் வந்து மேல போயிருக்கு. ஸோ பிகினர்ஸ் இந்த மாரி தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். பொறுமையா உட்காந்து பார்க்கணும். ட்ரேடிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகேவா? எடுத்தோம் கவுத்தோம்னு முடிச்சிட முடியாது. முடியவே முடியாதுல்ல. பட் நம்ம வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு பண்ணோம்னா கஷ்டமே கிடையாது. நீட்டா, சிம்பிளா பண்ணிட்டு போயிரலாம். ஓகேவா? நம்ம தெரியாம பண்ணா தான் போட்டு நம்மளுக்கு மென்டலா என்ன பண்ணணும்னே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து டிசிஷன் எடுப்போம். பட் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா, ஸோ அவ்வளோதான். எது எது எப்படி அப்படின்ற மாரி நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ அதனால ஈஸி டூ மேக் ப்ராஃபிட். ஸோ இப்போ இந்த ஒரு ஹைல நமக்கு வந்து தாண்டி கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த லெவல கன்சிடர் பண்ணாலும் சரி, இந்த 5385 கன்சிடர் பண்ணாலும் சரி, இப்போ நான் வச்சிருக்க 5347 கன்சிடர் பண்ணாலும் சரி. ஸோ 47 இன்னும் கொஞ்சம் கீழே கிடைக்கும். 500 சாரி. ஸோ 5333. ஸோ இத தாண்டி நமக்கு வந்து க்ளோஸ் கிடைச்சிருச்சு. விச் இஸ் நல்ல ஒரு அபோவ் த ஹை. இது வந்து ப்ரீவியஸ் ஹை. ப்ரீவியஸ் ஹைய தாண்டி நமக்கு வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இருந்தாலும் இது வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கான நேரமா அப்படின்னு கேட்டா, ஓ நேரம் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க. என்ட்ரி எடுக்கலாமா கூடாதான்றத. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இது நோ என்ட்ரி. ஓகேவா? ஸோ நமக்கு இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகுற வரை நம்ம வந்து வெயிட் பண்ணணும். என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்புட்னா, நம்ம இப்போ ஒரு லெவல் இருக்கு இல்லையா? அந்த லெவல் தான் ஸ்டாப் லாஸ். ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ். ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கும் அதிகம். அத ஸ்டாப் லாஸா வச்சுட்டு நீங்க வந்து என்ட்ரி எடுக்கலாம். ரிஸ்க் அதிகமா இருக்கும். பட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு லெவல் வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டெர்ம்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் நான் சொல்றேன். ஃபண்டமெண்டல் எல்லாமே வேற மாரி ஒர்க் ஆகும். ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு டெக்னிக்கலோட கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லெவல்ல என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு லெவல்ல ஸ்டாப் லாஸா வச்சுட்டு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸா வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு கேண்டலுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டலுக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் இந்த ஒரு ஏரியாவை ஸ்டாப் லாஸா ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸா வச்சுட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். பட் ஸ்டாக் வந்து இப்போதைக்கு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஒரு நியூ பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள வந்து ஏச்ஆர் மோட்டார் ஸ்டாக் வந்து போயிருக்கு. ஓகேவா?
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐடிசி. ஐடிசியுமே நமக்கு இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல தான் இருக்கு. ஸோ இங்க நமக்கு ஒரு தடவை பார்க்க முடியுது, இங்க ஒரு தடவை பார்க்க முடியுது. அகைன் இங்க, அகைன் இப்ப ஃபார்ம் ஆன கேண்டில்ஸ்ல கூட நமக்கு இங்க பிரைஸ் ரிஜெக்ஷன்ஸ் வந்து தெரியுது. ஓகேவா? ஸோ இது வந்து கிளியரிங் கட்டா என்னது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு குட்டியா. பிரைஸ் நாளைக்கே ஃபார்ம் ஆகி அகைன் இந்த ஒரு ஏரியாக்கு வந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இந்த ஒரு 461 பிரைஸை தாண்டி நமக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து இந்த இடத்துல அபோவ் த லெவல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த டார்கெட்ஸ் வந்து இந்த இடத்துல செட் பண்ணலாம். இந்த கேண்டிலோட ஹை ஃபர்ஸ்ட், அடுத்து அதோட ப்ரீவியஸ் லெவல்ஸை வந்து நம்ம டார்கெட்டாக செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்மளால என்ன பண்ண முடியுது? இந்த அனாலிசிஸ் மூலியமா நம்மளுக்கு காமனா ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். அது என்னன்றத யாராவது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லா ஸ்டாக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்து கரெக்டா முடிஞ்சிருக்கு. ஸோ நமக்கு என்ட்ரி எடுக்கணுமா கூடாதா அப்படின்றத நம்ம வந்து ப்ராப்பரா டிசைட் பண்ணணும். இதை தாண்டி நல்ல ஒரு கேண்டில்ஸ் வந்து இந்த கேண்டிலோட ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நம்ம தாராளமா இந்த ஒரு ஏரியாவை டார்கெட் வைக்கலாம், இந்த ஒரு ஏரியாவை டார்கெட் வைக்கலாம். லெவல்ஸ் மார்க் பண்ணி காமிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கேண்டிலோட ஹையை, ஸோ அடுத்து இந்த ஒரு ஸ்ட்ரைட்டா இங்க கூட வைக்கலாம், நம்மளால முடியும். ஆனா நமக்கு இந்த ஒரு லெவலை வந்து கிராஸ் பண்ணணும். பிரைஸ் கிராஸ் பண்ணா அப்படின்னா 495 வரை நமக்கு போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இது வந்து 100% ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டா இன்னும் எனக்கே தெரியாது. மார்க்கெட் எப்படினாலும் ரிவர்ஸ் ஆகலாம். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு பிரைஸ் மூவ் ஆகிறதுக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் கிடையாது. நான் இந்த இடத்துல அனாலிசிஸ் பண்றது டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான். ஓகேவா? இது இப்போ ஃபண்டமெண்டல் இருக்கு, நியூஸ் பேஸ்ட் அனாலிசிஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க வந்து ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி ஆகணும். நம்ம டெக்னிக்கல் மட்டும் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா தெரியும். நம்ம என்ட்ரி எடுப்போம், பட் ஆப்போசிட்ல போகும். அதுக்கான ரீசன் வந்து ஃபண்டமெண்டலா அந்த இடத்துல சப்போர்ட்ல இருந்திருக்காது. டெக்னிக்கல் சப்போர்ட் இருந்திருக்கும். பட் ஃபண்டமெண்டலி அந்த இடத்துல வீக்கா இருக்கிறதுனால நம்ம பண்ண டெக்னிக்கல் அனாலிசிஸும் அந்த இடத்துல ஃபெயில் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி 50ல பார்த்தோம். பட் இப்போ ஆல் செக்யூரிட்டிஸ்ல நான் மிர்சைன்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாக் பார்க்க போறேன். ஓ! ஒரு சூப்பர்பான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து வச்சிருக்கு. 19%. ஸோ என்ட்ரி எடுக்கலாமா? எத்தனை பேர் சொல்றீங்க எஸ்ன்ட்டு? ஸோ நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ ட்ரெண்ட் லைனை தாண்டி நமக்கு வந்து இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இன்னும் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. எக்ஸ்ட்ரா ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகட்டும். என்னடா நீ சும்மா சும்மா எக்ஸ்ட்ரா கேண்டில் ஃபார்மேஷன் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பிரேக் அவுட் ஆகியிருக்கு. ட்ரெண்ட் லைனை தாண்டி தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனா நீ என்ன சொல்ற? இது வந்து கரெக்டான ஒரு இது கிடையாது. எனக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பார்க்குற எல்லாத்துலயும் அப்படின்னா, எதை வச்சு சொல்ற அப்படின்னா, ஸோ அதுவுமே ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். அது வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அத படிச்சிருந்தோம் அப்படின்னா, அது தெரிஞ்சவங்களுக்கு நான் இந்த இடத்துல ஏன் வேணாம்னு சொல்றேன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள்ல யாருக்காவது அது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு சூப்பர்பான ஒரு சேனல் பேட்டர்ன்ல பிரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல மூவ் ஆகுறது. கிளியர் அண்ட் கட்டா இந்த இடத்துல நமக்கு பிரைஸ் டவுன் ட்ரெண்ட்ல மூவ் ஆகுறத பார்க்க முடியுது. ஸோ ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்.
இந்த ஒரு டவுன் ட்ரெண்டுக்குள்ள இருக்கிறது தான் இப்போதைக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகியிருக்கிறது ஒரு சேனல் பேட்டர்ன். இதுக்கான பேர் வந்து சேனல் பேட்டர்ன் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸை இன்னும் டீப் அண்ட் அட்வான்ஸ்டா தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல நம்ம என்7 ட்ரேடிங்ல இருந்து கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. இது கம்பல் பண்ணல யாரையும். லேர்ன் பண்ணணும், நாலேட்ஜ் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கோர்ஸ் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 4000 கிட்ட வரும். நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு சேனல் பட்டன், ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹை, அதை விட கம்மியான ஒரு ஹை, அதை விட கம்மியான ஒரு ஹை, ஸோ அதை விட கம்மியான ஒரு ஹை. ஸோ இந்த இடத்துல அதே தான், லோ இருக்கும், லோ இருக்கும், லோ இருக்கும், லோ இருக்கும், லோ இருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு இது வந்து ஒரு ப்ராப்பரான டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா, இந்த 38 ருபீஸ்ல க்ளோஸ் ஆகியிருக்கா, நாளைக்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல கேண்டில் வந்து ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி அப்படியே போகும், மேலே போயிட்டு என்ன ஆகும்னா அடுத்த கொஞ்ச நேரத்தில் இல்லை எண்ட் ஆஃப் த டேல க்ளோஸ் வந்து இப்படி வச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிரும். காலையில் இவ்வளோ தூரம் போனதுனால இந்த இடத்துல ஒரு அப்பர் வீக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது நான் சொல்றது உங்களுக்கு சில பேருக்கு புரியாது, பிகினராக இருந்தீங்க அப்படின்னா. பட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதர் பீப்புளை நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். ஏன்னா நிறைய பேர் டிப்ஸ் குடுக்குறோம், கால்ஸ் குடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு அனலைசிஸ் பண்றதுக்கு நாலேட்ஜ் இருக்காது. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. ஸோ இந்த இடத்துல ஒரு அப்பர் வீக் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகி, நல்ல பிரைஸ் வந்து கன்ஃபர்மேஷன் குடுக்குற மாரி என்ன ஆகிரும்னா, ஒரு ரெட் கலர்ல கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுரும். ஸோ ரெட் கேண்டில் ஃபார்ம் வச்சு அகைன் இந்த சேனலுக்குள்ள பிரைஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால இதுவுமே இப்போ என்ட்ரி எடுக்கக்கூடாது. நமக்கு ஒரு சூப்பர்பான ஒரு புல்லிஷ் கேண்டில் இருந்தாலும் இப்போதைக்கு என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ அடுத்தடுத்த லெவல்ஸ் இங்க இங்க இருக்கு. ஸோ நம்ம இத பார்க்குறது ரொம்பவே நல்லது. 38 இருக்கு, அதுக்கப்புறம் 40 இருக்கு, அதுக்கப்புறம் தான் 44, ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்குமே நமக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? நோ என்ட்ரி. நோ என்ட்ரி ஜோன்ல இந்த ஸ்டாக்குமே வந்துருச்சு. ஸோ ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்கு. ஸ்பெஷாலிட்டி ரெஸ்ட் எல்டிடி. ஸ்பெஷாலிட்டி ரெஸ்ட். ஸோ அகைன் நம்மளால என்ன பார்க்க முடியுது? ஒரு ட்ரெண்ட் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ட்ரா பண்ணிடுவோமா? ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர்பான அகைன் நமக்கு இதுவுமே ஒரு என்ன பேட்டர்னு? சேனல் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இதுவுமே ப்ராப்பரான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல பிரைஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ப்ராப்பரான டவுன் ட்ரெண்ட். ஸோ அந்த டவுன் ட்ரெண்டுக்குள்ள இருக்கிற ட்ரெண்ட் வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் மாதிரி தெரியலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து சூப்பராக ஆக்ட் ஆகி பிரைஸ் ரிஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ நாளைக்கு இதுக்குள்ள அகைன் பிரைஸ் மூவ் ஆகி நமக்கு மறுபடியும் இந்த சேனலுக்குள்ளேயே பிரைஸ் வந்து ட்ராப் ஆக ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இந்த ஸ்டாக்குமே ஸ்பெஷாலிட்டி ரெஸ்ட் எல்டிடி அப்படின்ற ஸ்டாக்குமே நமக்கு இப்போ நோ என்ட்ரி, கரண்ட்டாக நோ என்ட்ரி. பட் சூன் இந்த ஒரு லெவலை தாண்டுச்சு அப்படின்னா நாளைக்கு இந்த ஒரு 157 தாண்டி ஒரு க்ளோஸ் வச்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ரிவர்சல் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால எல்லா குவான்டிட்டி இங்கே பை பண்ணிடக்கூடாது. பாதி குவான்டிட்டி இங்கேயும் பாதி குவான்டிட்டி இங்கே வரணும்.
பை பண்ணிட்டு இந்த ஒரு லெவல டார்கெட்டா வச்சுட்டு அடுத்தடுத்த ஏரியாவ ஸ்டாப் லாஸா வச்சுப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் அகைன் நமக்கு நோ என்ட்ரி. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுப்போம். ரொம்ப லென்த்தா போயிட்டுருக்கு. பட் இதில வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு நாலேட்ஜ் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்றத நான் பிலீவ் பண்றேன். கைஸ் இது வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம சேனல்ல வந்து நம்மளோட இன்ஸ் ஆன் ட்ரேடிங் சேனல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கான ஒரு இன்டெப்த்தான ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிருவோம். ஸோ இந்த பார்ட் யாருக்கு அப்படின்னா, நாலேட்ஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கோர்ஸ் எதுவும் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த பார்ட் ஆஃப் வீடியோவ பாருங்க. அதர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த நம்ம சேனல்ல இருக்கிற கோர்ஸ்ல வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபுல்லாவே சொல்லி தந்துருவோம். ஈக்விட்டி ட்ரேடிங்ல எல்லாமே சொல்லி தந்துருவோம். ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எப்படி அப்படின்றத சொல்லி தந்துருவோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே சொல்லி தந்துருவோம். ஸோ பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 4000 கிட்ட வரும். ஸோ உங்களுக்கு ஒர்த் ஃபார் த மணியா இருக்கும் கண்டென்ட்ஸ் எல்லாமே. ரொம்ப குவாலிட்டியா தான் மேக் பண்ணியிருக்கோம். ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். டீடைல்ஸ் எல்லாமே அடுத்து குடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போற டாபிக்ஸு. ஸோ இத தவிர்த்துட்டு நெறைய டாபிக்ஸ் இருக்கும். பட் இதுல கொஞ்சம் டாபிக்ஸ் மட்டும் தான் என்னால மென்ஷன் பண்ண முடிஞ்சிருக்கு சாரி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம கிட்ட கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றதையும் நான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கன்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹை குவாலிட்டில இருக்கும். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டில கலர்டு வேல இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க இதுவரை பார்க்காத மாரி உங்களுக்கு கன்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு குடுப்போம். நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே குடுத்துருவோம். ஹை குவாலிட்டில தான் இருக்கும். நீங்க நல்லா ஜூம் பண்ணாலுமே குவாலிட்டி எதுவும் போகாத மாரி அந்த அளவுக்கு நமக்கு குவாலிட்டியுமே உண்டு. அதுக்கப்புறம் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உண்டு. நான் உங்களுக்கு கிளாஸ்ல எத வச்சு நடத்துறேனோ அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் குடுத்துருவேன். ரெக்கார்டிங் செஷன்ஸ் போக. அப்புறம் நமக்கு 24/7 லைஃப் டைம் அக்சஸ் உண்டு. கிளாஸஸ் ரெக்கார்டட் வீடியோஸ்க்கு நீங்க எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே லைஃப் டைம் அக்சஸ் உண்டு. ஸ்க்ராட்ச்ல இருந்து அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ் வரையும் நம்ம வந்து ஃபுல்லா கவர் பண்ணி எல்லாமே சொல்லி தந்துருவோம். அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து நீங்க கேண்டில் ஸ்டிக் டைப் பண்ண, சார்ட் பட்டன் டைப் பண்ண, அங்க எப்படி என்ட்ரி எடுக்கணும், லாஸ் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்க கேள்விப்படாத மாரி ஒரு சில அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நீங்க பார்க்காத ஒரு சில ஏரியாஸ்லாம் நம்ம வந்து ஒரு சிலன்றது இல்ல, முக்காவாசி கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கேள்விப்படாத கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ரொம்ப இன்டெப்த்தா இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ரியல் டைம் ஸ்டாக்ஸ வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். இது நார்மலா நம்ம வீடியோஸ்லயே பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுலயுமே பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ப்ரேயரா ட்ரேடிங் நாலேட்ஜ், ஷேர் மார்க்கெட் நாலேட்ஜ் எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அத தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். குறைஞ்சபட்சம் 2 மாசத்துலேருந்து அதிகபட்சம் 3 மாசம் வரையும் நம்மளோட கோர்ஸ் டியூரேஷன் வந்து இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸ் வந்து லைஃப் டைம் அக்சஸ் உண்டு. பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் உண்டு. ஸோ கிளாஸ் டைமிங் பார்த்தோம் அப்படின்னா சாட்டர்டே அண்ட் சண்டே 2 to 3 ஹவர்ஸ், மினிமம் 2 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் வரைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வீக்லி இல்லைனா வீக் டேஸ்ல நமக்கு டெஸ்ட் அண்ட் அசஸ்மெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அசஸ்மெண்ட்ஸ் வந்து குடுப்போம். சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து அனலைசிஸ் பண்ணி நம்மட்ட சப்மிட் பண்ற மாரி இருக்கும். நாங்க அத ரிவ்யூ பண்ணி உங்கள இண்டிவிஜுவலா நாங்க வந்து அத கைட் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க எங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னா, எஸ் நாங்க பண்ணுவோம். நாங்க எஜுகேட் பண்ணதுலருந்து உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கலாம் என்னைக்காவது. ரியல் டைம்ல எடுக்க போம்போது உங்களுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வரலாம். இது வந்து இந்த பேட்டர்னா, இந்த இடத்துல நீங்க சொல்லிக் குடுத்த கான்செப்ட் தான் இருக்கு. ஸோ இது வந்து ரியலா அப்படின்ற மாரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா, நீங்க என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்னு இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு வந்து கால்ஸ் எதுவும் குடுக்க மாட்டோம். கால்ஸு, டிப்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்குங்க, இவ்வளோ ரூபாய்க்கு வித்துருங்க அந்த மாரிக்க நம்ம எதுவுமே சஜெஸ்ட் பண்ண போறது கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாவே டூ எஜுகேட் பீப்பிள் மட்டும் தான். ஸோ ராங் வேல நாங்க எதுவுமே கைட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டில இருந்து
நம்ம N7 ட்ரேடிங் சேனல்ல என்னைக்குமே மாறாது இந்த ஒரு மென்டாலிட்டி. ஓகேவா? ஸோ ஒன்லி டூ எஜுகேட் பீப்பிள். ஸோ இது வந்து அடுத்து இன்னும் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து நம்மளோட Instagram பேஜ். இதில சின்ன சின்ன அப்டேட்ஸ் போடுவேன். ஸோ என்ன போடுறதுன்னு தெரியாம மெயின்டெயின் பண்றதுக்காக அப்பப்போ ஏதாவது ஒரு சும்மா டீசென்ட்டான ஒரு கன்டென்ட்ஸ் வரும். இன்ட்ரஸ்டட் பீப்பிள வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.